வணக்கம். சுவிதால் மேஜர் ஆல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆப்ஷனல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். PCDA பஸ் அமல்படுத்தப்பட்ட பின்பு கம்யூட்டேஷன் அமௌண்ட் பேமெண்ட் மற்றும் ரிக்கவரி என்பதில் பல குளறுபடிகள், பல தவறுகள். கம்யூட்டேஷன் அமௌண்ட் பேமெண்ட் மற்றும் ரிக்கவரி பற்றிய பாலிசி ரூல்ஸ் யாதெனில், அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பதை சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர் வங்கி கணக்கில் வரவு செய்த பின்புதான் அந்த கம்யூட்டேடு போர்ஷன் ஆஃப் பென்ஷன், அதாவது கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் என்பதை பிடித்தம் செய்ய ஆரம்பம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு PCDA பர்ஸ் செய்வது யாதெனில், அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பதை அவர்களது வங்கி கணக்கில் வரவு செய்யாமலே கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் என்பதை பிடித்தம் செய்வது. ஒரு சிலருக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் என்பதை மாத கணக்கில் பிடித்தம் செய்வது. அப்படி செய்யும்போது அந்த சம்பந்தப்பட்ட ஓய்வூதியருக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு சிலருக்கு அந்த கம்யூட்டேஷன் ரெஸ்டோரேஷன் டேட், அதாவது பிடித்தம் செய்வதற்கான காலங்கள் முடிந்த பின்பு, அதாவது 180 மாதங்கள் முடிந்த பின்பு அவருக்கு அந்த கம்யூட்டேடு போர்ஷன் பென்ஷன் என்பதை பிடித்தம் செய்யாமல் வழங்கப்பட வேண்டும். அப்படி செய்யாது அதிகப்படியான காலத்திற்கு பிடித்தம் செய்வது. ஒரு சிலருக்கு அந்த கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் என்பது இல்லாமலே பிடித்தம் செய்வது. இப்படி பல தவறுகள் என்பது பார்வைக்கு வந்துள்ளது. இது பற்றி பல புகார்கள் PCDA பர்ஸுக்கு இமெயில் மற்றும் CPN கிராம் வாயிலாக அனுப்பிய பின்பும் எந்த ஒரு சரியான நடவடிக்கை என்பது இல்லை. ஆகையால் தான் முன்னாள் முப்படை ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ. ஒவ்வொரு முன்னாள் படை வீரர்களும் அவர்களது பென்ஷன் ஸ்லிப், அதாவது PCDA பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப்பில் அவர்களுக்குரிய அந்த கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் என்பது சரியாக உள்ளதா, அந்த அமௌண்ட் சரியான முறையில் பிடித்தம் என்பது செய்யப்படுகின்றதா, காலம் முடிந்த பின்பும் அது பிடித்தம் ஆகின்றதா என்பதை பார்ப்பது மிக அவசியம். இது முன்னாள் முப்படை வீரர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இது பற்றிய பல புகார்கள் அனுப்பிய பின்பும் PCDAவின் நடவடிக்கை என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆகையால் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ அவர்களது பார்வைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. மேற்படி விவரமான வீடியோவை இதில் பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஸ்பர்ஸ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன் பேமெண்ட் அண்ட் ரிக்கவரி. PCDA பர்ஸின் நடவடிக்கை என்பது தவறான ஒன்று. கம்யூட்டேஷன் பேமெண்ட் அண்ட் ரிக்கவரி என்பதில் பல குளறுபடிகள், பல தவறுகள். அதாவது கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் ரிக்கவரி வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன். ரூல்ஸ் படி அந்த கம்யூட்டேஷன் தொகையை ஓய்வூதியர் வங்கி கணக்கில் வரவு செய்த பின்புதான் அந்த கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் என்பதை பிடித்தம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த தொகையை வரவு செய்வதற்கு முன்பாகவே பிடித்தம் என்பதை ஆரம்பித்து விடுகின்றார்கள். இரண்டாவது மிக தவறான ஒன்று, லம்சம் ரிக்கவரி ஆஃப் கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட். ஒட்டுமொத்தமாக பல மாதங்களுக்கு ஒன்று சேர்ந்து அந்த தொகையை பிடித்தம் செய்வது. இதன் காரணமாக ஓய்வூதியருக்கு மிகப்பெரிய நஷ்டம். ராங் கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் ரிக்கவரி. கம்யூட்டேடு அந்த சர்வீஸ் எலிமெண்ட் இல்லாமலே அந்த பிடித்தம் என்பது ஒன்று குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் நாட் ரெஸ்டோர்டு ஈவன் ஆஃப்டர் 180 months ரிக்கவரி. 180 மாதங்கள் தான் என்பது பிடித்தம் என்பது இருக்க வேண்டும் அந்த கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் என்பதை. ஆனால் 180 மாதங்கள் முடிந்தும் பிடித்தம் என்பது இருக்கின்றது. இது பற்றித்தான் ஒரு விரிவான வீடியோ. முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். முதல்ல நாயக் சுரேஷ் கண்ணன். இவர் 2019 ஓய்வு பெற்றவர். அவருக்கு அந்த சர்வீஸ் எலிமெண்ட் கம்யூட்டேஷன் என்பது 10,87,585. ஏதாவது காரணமாக அவருக்கு ஒரு சில ஆண்டுகளாக அந்த தொகை என்பது அவர் வங்கி கணக்கில் வரவு ஆகவில்லை. ஆனால் ஆகஸ்ட் 2025 அவருக்கு அந்த கம்யூட்டேடு சர்வீஸ் எலிமெண்ட் மற்றும் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் ரிக்கவரி என்பது ஒட்டுமொத்தமாக 18,000 பிடித்தம் என்பது ஆகிவிட்டது. இது பற்றி ஒரு புகார் அனுப்பிய பின்புதான் அவர்கள் அந்த தொகை என்பது வரவு ஆகாமலே பிடித்தம் செய்கின்றீர்கள் என்று புகார் அனுப்பிய பின்புதான் ஒரு கம்யூட்டேஷன் தொகை 4,18,456 என்பது வரவு ஆகின்றது. ஆனால் ஒட்டுமொத்த பிடித்தம் என்பது 6,69,129. அதாவது 67 மாதங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பிடித்தம். அதாவது ஜனவரி 20 ஜூலை 2025 வரைக்கும் 67 மாதங்களுக்கு அந்த தவறான ஒரு பிடித்தம் என்பதை பிடித்து விட்டார்கள். இதன் காரணமாக அவருக்கு நஷ்டம் என்பது பார்த்தால் அவருக்கு 4,38,078.
கம்யூட்டேஷன் பாலிசி படி என்னென்னு கேட்டாச்சுன்னா, வரவு செய்த பின்பு 180 மாதங்கள் பிடித்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த மடங்கு என்பது 1.65 டைம்ஸ், அதாவது 1.65 டைம் அல்லது 1.64 இந்த நிலையில் தான் இருக்கும். உதாரணமாக 10,87,585 அந்த வரவு என்று இருந்தால், பிடித்தம் என்பது சிஎஸ்சி என்பது 9,987. இதனுடைய பிடித்தம் தொகை என்பது ஒட்டுமொத்தமாக 17,97,660. அதாவது கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷனை விட கூடுதலாக பிடித்தம் செய்யும் தொகை என்பது 7,10,075. ஆகையால் இதனுடைய மடங்கு என்பது 1.65 டைம். உதாரணத்திற்காக பலருடைய குறிப்புகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் பிசிடிஏ பர்ஸ் ஒட்டுமொத்தமாக பிடித்தம் என்பது 67 மாதங்களுக்கு பிடித்தம் 6,69,129 என்பது 67 மாதங்களுக்கு பிடித்தம் செய்து விட்டார்கள். அதுபோக மீதமுள்ள தொகை தான் 4,18,456 என்பதை அவரது வங்கி கணக்கில் வரவு செய்துள்ளார்கள். இதன்படி பார்த்தால் 10,87,585க்கு அந்த கூடுதலான பிடித்தம் என்பது 7,10,075 என்பது இருக்கின்றது. அதே நேரத்தில் 4,18,456 உண்மையில் அந்த தொகை தான் வரவு ஆகின்றது. அப்படி இருக்கும்போது ஆனால் பிடித்தம் செய்யும் தொகை என்பது அடுத்து 3 மடங்கு 2.69 டைம் 11,28,531. அதாவது 7,09,815 கூடுதல். 4,18,000க்கே 7,09,000. ஆனால் 10,87,000க்கு 7,10,000 தான். ஆகையால் கூடுதலான பிடித்தம் என்பது 4,38,078. இதனுடைய பிடித்தனுடைய டைம்ஸ் மடங்கு என்பது 2.69 டைம். இதன் காரணமாகத்தான் ஓய்வூதியருக்கு நஷ்டம் என்பது 4,38,078. இது பற்றிய பெரிய புகார் இராணுவ தலைமையகம் மினிஸ்ட்ரிக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் சீனிவாசன், இவருடைய கம்யூட்டேஷன், அதாவது இவர் 2006 ஓய்வு பெற்றவர். முதல் அவருக்கு அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பது 2,63,941. 2007 அவர் வங்கி கணக்கில் வரவு ஆனது. ஆனால் 1,367 அந்த கம்யூட்டேட் சர்வீஸ் எலிமெண்ட் இது 180 மாதங்கள் பிடித்தம் என்றால் 2022 முடிந்து விட்டது. நெக்ஸ்ட் அந்த ரிவைஸ் பண்ணுறப்ப கூடுதலாக 1,378 அந்த தொகை 8 ஜூலை 2011 வரவு ஆனது. இதற்கு முடிக்கின்ற தேதி 8 ஜூலை 2026. ஆனால் இதில் குறிப்பிட்டிருப்பது 1,378க்கு 4 ஆகஸ்ட் 2035, அதாவது 9 ஆண்டுகள் கூடுதலாக பிடித்தம் என்ற விவரம்தான் இதில் உள்ளது. இது தவிர 167, 157 என்ற ஒரு சிஎஸ்சி அமௌண்ட்டை குறிப்பிட்டு 8 ஜூலை 2026, 24 டிசம்பர் 2026 என்று உள்ளது. இது எந்த கணக்கில் என்பதே தெரியவில்லை. ஆனால் உண்மையில் பிடித்தம் செய்ய வேண்டிய தொகை என்பது 1,378, அதுவும் 2026 வரை. ஆனால் இதில் குறிப்பிட்டு இருப்பதோ 4 அக்டோபர் 2035. பிடித்தம் செய்வது 1,702. ஆனால் பிடித்தம் உண்மையில் செய்ய வேண்டியது 1,378 என்பதுதான். இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஒரு பெட்டி ஆஃபீஸர்ஸ் சீனிவாசன், இவர் பேர் சீனிவாசன் தான். இவருடைய கம்யூட்டேஷன் தொகை என்பது 2029 3,402 என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய பென்ஷன் ஸ்லிப்பு நவம்பர் 2025. ஆனால் அவருக்கு பிடித்தம் செய்ய வேண்டிய தொகை என்பது ஒன்லி 5 ரூபீஸ் தான். இதை பற்றிய விவரம் என்ன என்பதை பார்ப்போம். அவர் ஓய்வு பெற்று 2006. அப்பொழுது முதலில் அவருடைய சிஎஸ்சி கம்யூட்டேட் சர்வீஸ் எலிமெண்ட் என்பது 1,144. 2006 பேமெண்ட் ஆனதனால் அந்த 180 மாதங்கள் முடிந்து 2021 முடிந்து விட்டது. முடிய வேண்டும். ஆனால் அதை ரெஸ்டரேஷன் செய்யாமல் முடிக்காமல் தொடர்ந்து பிடித்தம், அதாவது நவம்பரில் கால்குலேஷன் பட்டப்ப 56 மாதங்கள், இப்பொழுது பிப்ரவரி ஆகிவிட்டது, 59 மாதம். நெக்ஸ்ட் ஒரு 57 ரூபாய் அந்த கம்யூட்டேட் சர்வீஸ் எலிமெண்ட். இதனுடைய பேமெண்ட் டேட் என்பது 2007. அதுவும் 2022 முடிஞ்சு போச்சு. அந்த தொகையும் பிடித்தம் செய்யப்பட்டு வருகின்றது 43 மாதங்களாக கூடுதலாக. அடுத்து 2,089 ரூபாய். இந்த தொகையானது 2009 அவர் வங்கி கணக்கில் வரவாகி உள்ளது. ஆனால் அதனுடைய தேதி 2024 முடிந்து விட்டது. அந்த தொகையும் 21 மாதங்களாக கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. அப்புறம் 107 ரூபாய். இது 2010 வரவாகி உள்ளது. 2025 முடிந்து விட்டது. இதுவும் 8 மாதங்களாக பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் 5 ரூபாய் இதுதான் 2014 வரவு ஆக உள்ளது. ஆனால் இந்த தொகை என்பது 2029 வரை பிடித்தம் செய்ய வேண்டும். ஆனால் உண்மையில் பிடித்தம் செய்ய இருப்பது என்பது 5 ரூபாய். ஆனால் பிடித்தம் செய்து கொண்டு இருப்பதோ 3,042 ரூபாய் பல மாதங்களாக. ஆக மொத்தம் 1,10,000
வரை அவருக்கு இதுவரை கூடுதலாக பிடித்தம் செய்துவிட்டார்கள். ஆகையால் தான் இந்த தவறுகள் என்பது பிசிஜிஎஃப்எஸ் ஆனது பர்ஸ்னுடைய அந்த பாலிசி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது. கம்யூட்டேஷன் பேமெண்ட் அண்ட் ரிக்கவரிக்குரிய என்ன பாலிசியோ ரூல்ஸை அதை ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு புறமான செயல்கள் என்பது தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. இது முன்னாள் ஒப்படைவர்களிடையே ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். ஏற்கனவே இது பற்றிய வீடியோக்கள் என்பதை வெளியிட்டிருக்கிறோம். இதன் காரணமாகத்தான் பலர் அவர்களுடைய ஓய்வூதிய அந்த பென்ஷன் ஸ்லிப் என்பதை பார்த்து சங்க உதவியை நாடி வருகின்றார்கள். ஒவ்வொரு முன்னாள் படைவீரர்களும் அவர்களுடைய பென்ஷன் ஸ்லிப்பை பார்க்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல சரியான முறையில் அந்த கம்யூட்டேஷன் சர்வீஸ் எலிமெண்ட் பிடித்தம் செய்யப்படுகின்றதா, அல்லது தவறாக பிடித்தம் செய்யப்படுகின்றதா, அல்லது கூடுதலாக பிடித்தம் செய்யப்படுகின்றதா, தேதி முடிந்த பின்பும் பிடித்தம் செய்யப்படுகிறதா என்று பார்ப்பது மிக மிக அவசியம். இது பற்றிய புகார்கள் என்பது அனுப்பப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் புகார்கள் இந்த குறைகள் என்று நிவர்த்தி செய்யும் வரை இந்த புகார்கள் தொடர்ந்து அனுப்பப்படும். இது நேஷனல் பென்ஷன் அதாலத்திலும் இது பற்றிய புகார் அனுப்பப்படும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.